ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச சுப காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்குமா? உங்களுக்கு பலவீனமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? பலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? மேலும் இந்த வாரம் நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன? நீங்கள் எந்த இறைவனை வழிபட்டால் என்ன மாதிரியான நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற தகவலை வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல பயன்களை நீங்கள் அடைய முடியும். சனி பகவானின் முழுமையான காரகத்துவமே உங்ககிட்ட இருக்குது. சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் அதே போல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு குடத்தை ராசி சின்னமாக கொண்டிருக்கும். இந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம திறந்து பார்த்தா தான் எப்படி தெரியுமோ அதுபோல தான் நீங்களுமே. உங்களுக்குள்ள நிறைய விதமான சிந்தனைகள் இருக்கும். உங்களோட சிந்தனைகளில் எல்லாமே ரொம்பவுமே திறமையாக செயலாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உதவுறதுல ரொம்பவுமே ஒரு தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுனா ரொம்பவுமே பிடிக்கும். உங்களோட நண்பர்கள் கூட்டத்திலேயே பாருங்கள், யாராச்சும் எதுக்காவது முதல்ல ஒருத்தங்களை தேடுறாங்க, உதவி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் முதல்ல அவங்க தேடி வருவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கும். நிறைய கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்னேற்ற தேவையான விஷயத்தை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையுமே நீங்கள் எப்படி உழைப்பால் உயர்றீங்களோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்களுமே உழைப்பால் உயர்த்தக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, அதற்கான சரியான தீர்வே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களா தான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். இதில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே தீர எளிய முறையில் பரிகாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் 3, 4ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் பக்குவமாக நீங்கள் இந்த சமயம் நடந்துக்கணும். தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் பண்ணுறது, இது ரெண்டுமே தவிர்த்தே ஆகணும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அதை பக்குவமாக கேளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே பக்குவமாக அவங்களுக்கு சொல்லி நீங்கள் புரிய வைக்கணும். உங்களோட கருத்து தான் முக்கியம் அப்படின்னு அதை வலியுறுத்தி பேசக்கூடாது. உங்களோட சொல்லுக்கு குடும்பத்தில் மரியாதை இருக்கும். அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு ப்ராப்ளமே இருக்குது. உங்களோட கருத்தை தெளிவாக சொல்லுங்கள், கட்டளையாக சொல்லாதீங்க. தேவையில்லாத சண்டை, சலசலப்பு இதன் மூலம் உருவாக வேண்டாம். அதை நீங்களே தவிர்க்க முடியும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பை கொடுக்கும். இந்த சமயம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும். தொழில், வியாபாரம் சிறப்பாக செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனின் இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். துணிஞ்சு எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் ஆசையை நிறைவேற்ற நீங்கள் அதிக அக்கறை காட்ட போகிறீங்க. இதன் மூலம் உங்களோட குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு கொஞ்சம் செலவாகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்களோட பிள்ளைகளின் செயலுமே உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ தொழில்முறை வளர்ச்சி உங்களுக்கு காணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அதை எப்படி உங்களை பின்னடைவு வைக்கணும் அப்படிங்கிற உங்களோட எதிரிகள் அதை விட சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயலாற்றணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே தெளிவாகவும் இந்த முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து செயலாற்றுறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். எந்த ஒருத்தருமே கூட இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசித்து சொல்லுங்கள். எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நம்புறது தான் அவங்களோட குணம். ஆனால் இவங்களால இதுக்கு முன்னாடி ஏதாவது கஷ்டமோ துன்பமோ வந்துருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, 3ஆம் நபர்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. 3ஆம் நபருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் தானே தலையிடவும் இடாதீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில் பல இடையூறுகளை கொடுத்துடும். அதனால் கவனமாக இருங்க. பொருள் இழப்பும் வீண் அலைச்சலும் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட திறமை. புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் இதுக்கு முன்னாடி தடைபட்டிருந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி அந்த செயல்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. எவ்வளவு விஷயத்தில் பின்னடைவு வந்தாலுமே துணிச்சலாக செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் நிறைய விதமான யோகங்கள் உண்டாகும். நிறைய அமோகமான வெற்றி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் குடும்பத்தோட ஆலய வழிபாடு செல்வதற்கான வாய்ப்பு அமையும். ஆலய வழிபாடு செய்வதற்காக தூரதேச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் குலதெய்வ வழிபாடாக செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ரொம்ப நாளாக குலதெய்வ கோவில் போகலை அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் குலதெய்வ வழிபாடாக செய்கிறது நல்லது. குடும்பத்தோட ஒரு முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்திற்கு வச்சுருக்கும் நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அதை செலுத்திட்டு வாங்க. கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றம் தரும் ஒன்றா இருக்கும். உங்களோட காரியங்களில் ஏற்படும் தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே நீங்கிடும். அதுவும் சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இருந்தால் ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்குது. ஆனால் உங்களோட நல்ல நண்பர்கள் கிட்ட நீங்கள் விரோதம் கொள்ளக்கூடிய வகையில் ஏதாவது விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்குங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல வரும்பொழுது பொசுக்குன்னு டக்குன்னு கோபம் வரும். சின்ன சின்ன விஷயத்துக்குமே கோவப்படக்கூடிய சூழ்நிலை அமையும். அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக கையாளணும். இல்லைன்னா கூட இருக்கிறவங்களுமே சண்டை சச்சரவில் ஈடுபடலாம். சண்டை சச்சரவுன்னு போட்டு ஏதாவது தொழில் வியாபாரத்தில் கூட இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கும் பொழுது பல பின்னடைவு வந்துடும். கோவப்படுறத குறைச்சிக்கோங்க. இதனால் வரக்கூடிய அவல நிலையை நீங்கள் மாற்ற முடியும். சனி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் அவ்வப்போது தொழில் முதலீடு பற்றின தவறான ஆலோசனை வரும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் நபர் கூட உங்களுக்கு தொழில் ஆலோசனையை தவறாக கொடுக்கலாம். சிறப்பாக வியாபாரம் போயிட்டு இருக்கிறப்போ இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இன்னும் காசு வரும், இன்னும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டு பேராசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் இல்லாமல் செயல்படவே கூடாது. ஏன்னா சனி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தவறான ஆலோசனை வரும். அதில் அதிகமாக நீங்கள் முதலீடு போடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. கவனமாக எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக செயல்படணும். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். நெறிமுறைக்கு புறம்பான காரியம் மனதில் உருவாகலாம். கவனமாக இருங்க. எந்த ஒரு சட்டவிரோதமான செயலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் கச்சிதமாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதனால் கவனமாக இருங்க. கேது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மனைவியுடனுமே சிறு சிறு சண்டை சலசலப்பு வரும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். 8, 9ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே அன்றைய தினம் கவனமாக இருக்கணும். என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் காலை எழுந்த உடனே விநாயகர் பெருமானின் வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய நாளை துவங்குங்க. அன்றைய தினம் கோபப்படுறது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தாலே போதுமான வரை நல்லதாக இருக்கும். மேலும் குடும்பத்தோட அனைவரிடமும் மகிழ்ச்சியை நீங்கள் நிலைகுலைக்காமல் இருக்கணும் அப்படின்னாலுமே வீடுகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது இன்னுமே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்க கொஞ்சம் கை கொடுக்கும்.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளோட சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.